தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு சசிகலா அவர்களின் ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் இணைந்திருக்கிறார். வாங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? சும்மா அப்படி ஒரு வாரம் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க சசிகலா அப்படியே ரீஎன்ட்ரி கொடுத்தது, அதுக்கப்புறம் மறந்துட்டாங்க. ஒவ்வொரு டைமும் கடந்த 5 வருஷமா இப்படிதான் திடீர்னு ஒன்றை கிளப்புறாங்க, அதுக்கப்புறம் மறந்து போயிருது. யார் மறக்கிறது? எல்லாரும் மறந்து போயிரு, யாருமே பேசல. ஒரு விஷயம் பேசு அரசியல்ல பேசு பொருள்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்காண்டி பிடிச்சிக்கிட்டு அண்ணாமலை மாதிரிலாம் அரசியல் பண்ண முடியாது. 24 மணி நேரமும் ஊடக சந்திப்பு நடத்திக்கிட்டு ஏதாவது ஒன்று குழப்பிக்கிட்டு ஊடகத்தையும் குழப்பி தானும் குழம்பி மக்களையும் குழப்பக்கூடாது சார். ஒரு விஷயம் சொல்கிறேன், ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்கன்னா அவங்க எப்பயுமே மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ தேர்தலுக்கு முன்னாடியெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. இப்போ அதை தீவிரப்படுத்துகிறாங்க. ஒரு விஷயம் அதை தீவிரப்படுத்தி, ஏன்னா கட்சி அழிவு பாதையில் போயிட்டுருக்கு. ஒரே ஒரு விஷயம் ஆரம்ப இடத்துல உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருப்பேன், நீங்கள் கட்சியை வச்சுக்கிட்டீங்க, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கொடுத்துட்டுன்னு வைங்களேன், அதை நல்ல வழிக்கு கொண்டு போனால் சின்னம்மா அமைதி காத்து கூட இருந்திருப்பாங்க ஒரு பெருந்தன்மையோட. அவங்களுக்கு பதவி ஆசையே அதெல்லாம் கிடையாது. ஆனால் அம்மாவுடைய அந்த இயக்கம், புரட்சித் தலைவர் கட்டமைச்ச அந்த இயக்கம் அதர பாலத்தை கூட தள்ளி விட்டார் எடப்பாடி பழனிசாமி. அந்த நிலைக்கு வந்த பிறகு தான் இப்போ அவங்க ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்கன்னா கட்சி ஒற்றுமையை நோக்கி நம்ம போகணும். அதனால் இப்போ ப்ரெஸ் மீட் கொடுத்து கூட்டி போனால் எவ்வளோ நாள் ஆகும்? 1 வாரம் ஆகிருக்குமா? அதுக்கடையில் அந்த பார்த்தீங்களா அந்த கருணாபுரம், கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் தொடர்ச்சியாக இந்த கள்ளச்சாராயம் குடித்து நிறைய அப்பாவி தொழிலாளர்கள் இறந்து போனாங்க. காசு மருத்துவமனையில் 50க்கும் மேற்பட்ட அதை போய் வீடு வீடாக போய் சந்தித்து எல்லாத்தையும் அவங்க முறைப்படி மக்களை ஆறுதலை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்துக்கிட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக சின்னம்மா தரப்பில் முக்கிய முடிவுகள் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. சுற்றுப்பயணத்துக்கு உண்டான தேதிகளை அவங்க தேதி குறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னதான் குறிச்சாலும் எடப்பாடி பழனிசாமி மனசு வைக்கணும்ல. அவர் மனசு வச்சா வைக்காட்டின்னா எங்களே பொறுத்தது காலம் மாறிடுச்சு சார். காலம் என்ன மாறிடுச்சு நீங்க நினைக்கிறீங்க? அவர்கிட்ட அதிகாரம் போயிடுச்சு, அவருக்கு கீழே கட்சி வந்துருச்சு. சசிகலாவுக்கும் கட்சிக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஓப்பனா அறிவிச்சிட்டாரு. இல்லை அவர் இப்போ மட்டும் இல்லைங்க, ஆரம்பத்திலேயே அவங்க யாருன்னு கேள்வி கேட்ட மனுஷன் தான். அது அவர் புதுசாக ஒன்றும் சொல்லலை. அதனால தான் தொண்டர்கள் அவருக்கு பாடம் கற்பிச்சுட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியான தோல்வி, 10 தோல்வி, பழனிசாமின்ற பட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இவ்வளவு தோல்வியாகி போய்விட்டோமே, இதை காட்டி நோட்டாவுக்கு பின்னாடி போயிடும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நான் போட்டி விட மாட்டேன் என்று பல விஷயங்களை சொல்லி சப்பு கட்டு கட்டினார். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் விரும்பலை, தொண்டர்கள் விரும்பலை எடப்பாடி பழனிசாமி என்பதை இத்தனை தேர்தலில் அவர் புரிஞ்சுக்கணும். அதனால் மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, கட்சி ஒன்று ஒற்றுமையாவாங்க, இல்லாட்டி தலைமை மாற்றுங்கன்றாங்க. தலைமை யாராக இருக்க வேண்டும்? சின்னம்மாவாக இருந்தால் அந்த நிர்வாகத்திறன் அவங்ககிட்ட இருக்கும். தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதை கணக்கோடி தொண்டை அதை கடைபிடிப்பான். அதுதான் ஒரு இயக்கத்தினுடைய வரமுறை, அதுதான். ஆனால் செல்லூர் ராஜ் ஒரு பேட்டி கொடுத்தா ஜெயக்குமார் ஒரு பேட்டி கொடுக்குறான், மறுப்பு தெரிவிக்கிறான். வேல்மணி ஒரு பேட்டி கொடுத்தா ஜெயக்குமார் மறுப்பு தெரிவிக்கிறார், அவர் சொந்த கருத்து. அப்போ என்ன நிர்வாகம் வச்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்க? கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சரே உன் பேச்ச கேட்கல, அப்புறம் கணக்கோடி தொண்டை உன் பின்னாடி நிற்கிறானா? எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கியிருக்க? நீ யாராவது கூட்டணி வச்சிருக்க? 1% ஏறி இருக்கு. என்ன ஏறி இருக்கு? 40க்கும் மேற்பட்ட சதவீதம் வாக்குகளை வச்சா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எத்தனை சதவீதம் குறைஞ்சு போயிருக்கு? பாதி குறைஞ்சு நின்று அந்த பாதியும் கூட யாரு? தேமுதிக, கிருஷ்ணசாமி இயக்கம், அதுக்கு ஒரு இஸ்லாமிய கட்சி இயக்கம், இத்தனையும் சேர்ந்து இத்தனை சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கீங்க. தனிச்சு நின்று இவ்வளவு வாங்கியதை கூட பெருமைப்படலாம் மார்சல். நீங்க இவங்க இத்தனை பேரும் சேர்ந்து தொகுதி வாரியா டெபாசிட் போனது 3வது இடம், 4வது ரொம்ப கேவலப்பட்டு போனீங்க. ரொம்ப ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டீங்க. சரி, இந்த நிலைக்கு போன பிறகும் கூட ஒரு சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்திச்சு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அதிகாரத்தை கொண்டு வரணும் ஒரு நல்ல எண்ணத்தோடு எடப்பாடி பழனிசாமி வருவாயானால் கண்டிப்பாக மறுபடியும் அவரே முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சின்னம்மா செஞ்சு கொடுப்பாங்க. கட்சி நிர்வாகத்திறன் உங்கள்கிட்ட இல்லைப்பா. கட்சி சரியாக இருந்தால் தான் அதிகாரத்தை வர முடியும். தொண்டர்கள் சரியாக இருந்தால் தான் கட்சியை வளர்க்க முடியும். தொண்டர்கள் அங்கே வேலை பார்த்தா தான் நீ தேர்தலை வெட்டி வர முடியும். அப்போ என்னமாப்பட்ட பணம் இருந்துச்சுன்னு அந்த மேல்மட்ட நிர்வாகி பூரா சரி பண்ணால் எல்லாமே தொண்டர்கள் கூட செம்பியாடு கூட்டம்னு நினைச்சவர். அதுதான் முட்டாள்தனம். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சிட்டா தெரியுமா? இந்த மேல்மட்ட நிர்வாகியை பூராத்தையும் நம்ம ஏலம் போட்டு வாங்கிட்டோம், இவங்க மட்டும் சரியா இருந்தா போதும், தொண்டர்கள்லாம் அப்படி சாஞ்சா சாயிர செம்பரி ஆடுன்னு சொல்றாங்க, அது மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அதிமுக தொண்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழி வந்தவங்க, அம்மா வழி வந்தவங்க. அவங்க ஒரு காலகட்டத்திலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்க முடியாது என்பதை அந்த கொங்கு மண்டலத்தில் நிரூபிச்சுட்டாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுவீங்க தென் மாவட்டங்களில் அவருக்கு ஆதரவு இல்லைன்னு. கொங்கு மண்டலத்திலே ஆதரவு இல்லைன்ற போது, அவர் சமுதாயம் சார்ந்த அந்த மாவட்டங்களே ஆதரவு இல்லைன்ற போது அதில் புரிஞ்சுக்கணும் எடப்பாடி பழனிசாமி. புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வரணும். அதுக்கு அடுத்தபடியே உள்ள இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அத்தனை பேருமே இவரை தலைவராக ஏற்றுக்கல, இவரை பெருசாகவே ஃபீல் பண்ணிக்கல.
புரியுதுங்களா? அதனுடைய விஷயங்கள் நிறைய உங்க ஊடகத்துக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆகவே கூடிய விரைவில் எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு எடுக்காவிட்டால் கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் ஒரு முடிவு எடுப்பார்கள். அந்த முடிவு நல்ல முடிவாக இருக்கும். புரட்சித்தாய் சின்னம்மா அவருடைய தலைமைக்கான அந்த முடிவாகத்தான் இருக்கும். அன்னைக்கு பொன்னையன் அவர்களை இன்டர்வியூ எடுக்க போனேன். பொன்னையன் சொல்றாரு, சசிகலா யாருங்க, மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு மறுபடியும் ஜெயலலிதா வீட்டுக்குள்ள வந்தாங்க, பணிப்பெண்ணாக வந்தாங்க. அவரு இப்படி சொல்றாரு. அதே பொன்னையன் சொன்னாரு, அம்மாவினுடைய வாரிசு இந்த ஆதாரத்தை காமிக்கிற அப்படின்னு ஊடக சந்திப்பு சொல்லியிருக்கிறாரு. அவர் பேச்ச யாராவது நம்ம காதில் வாங்க முடியுமா? இதே பொன்னையன், முன்னாள் அமைச்சர் பொன்னையன், சின்னம்மா யாருன்னு நீங்க கேட்குறீங்களா? அம்மாவுடைய வாரிசு, இந்த பாருங்க இதில் அடையாளம் இருக்கு, எல்லா உரிமைக்கும் அடுத்தபடியா சின்னம்மா தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னவர் தான். அதே போல அத்தனை முன்னாள் அமைச்சர் அதை சொன்னவங்க தான். சின்னம்மாவுடைய சட்டமன்றத்தில் சின்னம்மா பேரை சொல்லி, அம்மா பேரை சொல்லி, சின்னம்மா பேரை சொல்லி ஒரே தோந்தவங்க எல்லா எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் இன்னைக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொன்னா சிரிக்க மாட்டாங்களாங்க. இவங்க சொல்றதெல்லாம் மக்கள் இப்படி சிரிச்சு தான் இவங்களை வெறுக்கிறாங்க. என்னடா இப்படி பேசுறீங்க நீங்க தானப்பா சொன்னீங்க அம்மா இல்லாட்டி ஒண்ணுமே செய்ய முடியாது, அம்மா இல்லாட்டி எதுவுமே நடக்காது, நீங்க தான் அனைத்துமே செய்யணும், ஆட்சியில நீங்க தான் இருக்கணும், கட்சியில நீங்க தான் இருக்கணும், ஒற்றை தலைமையா இருக்கணும், நீங்க தானப்பா செஞ்சு கொடுத்தீங்க. அதனுடைய ஒளிநடக்கல் இப்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இவங்க வரிசையா நின்று காலில் விழுந்தது, அந்த அம்மாவிட்ட கெஞ்சினதெல்லாம் இப்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இவங்க சொல்ல அந்த வீடியோ எடுத்து விட்டுறாங்க. இப்போ இது அறான்ட்டு. அதனால பொன்னையன் நட்டு கண்டுபிடிச்சு அவருக்கு. அவர் நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு பேசுவார், அப்புறம் ஃபோனில் வேறு மாதிரி பேசுவார், யார்கிட்டையாவது பொருள் பேசுவார். அவருடைய பேச்சுக்கெல்லாம் நம்ம செவி சாக்கணும் அவசியமே கிடையாது. எங்களை பொறுத்த அளவுக்கு நாங்கள் தொண்டர்களை ஒருங்கிணைக்கிற வேலையில் இருக்கிறோம். கூடிய விரைவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் நிர்வாகிகள் அத்தனை பேருமே சின்னம்மாவை சந்திக்கக்கூடிய நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது ரகசியமாக நேரம் கேட்கிறாங்க. இதுவரைக்கும் ஒரு பலத்தையும் நிரூபிக்கல. இல்ல ஒரு ஓபிஎஸ் மாநாடு போட்டாரு, டிடிவி கட்சி வச்சு அவர் கூட்டம் போடுறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர் காட்டுறாரு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு. சசிகலாவுக்கு என்ன இல்ல ஒரு விஷயம் பலம் இருக்கு? என்ன பலம் இருக்கா? தொண்டர்கள் பலம் இருக்கு, எல்லாத்தையும் உருவாக்கின பலம் இருக்கு. யாரும் நிக்கலையே சார். இல்ல ஒரு விஷயம் அவங்க நிறுத்தலையே. எதுக்கு இப்ப மார்சல் நல்லா புரிஞ்சு, உங்க தாய் இப்ப உங்களுடைய குடும்பத்துக்குள்ள உங்க தாய் எதிர்த்து நீங்க நிக்கலாம், தாய் உங்களை எதிர்த்து நிக்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனையே வந்தாலும் அந்த ஒரு ஒரு உணர்வோடு தான் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா சின்னத்துக்கு எதிராக நம்ம வேலை செய்யக்கூடாது, இவங்கெல்லாம் நம்ம அடையாளப்படுத்தி விட்டாங்க. இவங்களுக்கு எதிராக நின்று நம்ம வேட்பாளர் போடணும் அவசியம் இருக்கா? இவங்களுக்கு எதிராக நின்று நம்ம கூட்டம் போடணும் அவசியம் இருக்கா? தொண்டர்கள் மனநிலை அவங்களுக்கு தெரியும். இவர்கள் கூடியவர்கள் திருந்தி வருவாங்கன்ற ஒரு தாயுள்ளம் கொண்டு இது வரைக்கும் பொறுத்திருந்து பார்த்தாங்க. இப்போ சரியாக நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறாங்க. கூடிய விரைவில் நான் 7 வருஷமா சொல்லிட்டு வரேன், நீங்க கூட சொல்லுவீங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு காலம் நெருங்கி வந்துருச்சு. ஆகவே எடப்பாடி பழனிசாமி மனம் திருந்தி வர வேண்டும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் சின்னம்மா தலைமை ஏற்க வேண்டும். திரு டிடிவி தினகரன் அவர்களும் சின்னம்மா தலைமை ஏற்றால் மட்டும்தான் அதிகாரம் என்ற அந்த அரியணையில் அமர முடியும். இல்லாட்டி எடப்பாடி பழனிசாமி வாழ்க்கை ஃபுல்லாவே முன்னாள் முதலமைச்சர் தான். அதே போல ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் தான். இருக்கக்கூடிய அத்துணை அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சராக தான் இருக்க முடியும். எவனும் அதிகாரத்துக்கு வர முடியாது, எவனுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க, யாரும் ஜெயிக்க முடியாது. இப்ப சசிகலா அவர்கள் கூட சேர்ந்தா இவங்க முதலமைச்சர் இல்லாம சின்னம்மாவை புறந்தளிட்டு யாரும் அதிகாரத்துக்கு வர முடியாது என்ற விஷயத்தை 10 தேர்தலை சந்தித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. சின்னம்மாவை புறக்கணித்து விட்டு எந்த தேர்தலும் ஜெயிக்க முடியாது, சத்தியம் பண்ணி சொல்றேன். இது இப்ப சொல்றதுதான். இன்னும் ஒரு 18 மாசத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. ஒரு மாநில கட்சிக்கு நாடாளுமன்ற தேர்தல் அளவுகோல் இல்ல. இல்ல அதுக்கப்புறம் எதுக்கு விக்கிரவாண்டி தேர்தல் எதுக்கு நீங்க புறக்கணிச்சீங்க? அது என்ன நடக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். என்ன நடக்கும்? இடைத்தேர்தலில் திமுக ஆளுகிற கட்சி தானே சார் ஜெயிச்சுட்டு வருது. அப்ப ஆர்கே நகர்ல யார் ஜெயிச்சது? அன்னைக்கு எடப்பாடி கம்பெனியில் இருக்க வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்கணும். ஏன் டிடிவி தினகரன் ஜெயிச்சாரு? எத்தனை இடைத்தேர்தலில் மாற்றங்கள் ஏற்படலையா? ஏன் உங்களோட யுத்தி ஏன் காமிக்க முடியல? அப்படி என்ன கணக்குன்னா அவரே சொல்லிட்டார். நடந்து முடிந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தல் என்ன ஆயிடுச்சு, 70% பேர் எனக்கு உண்மையாக உழைக்கல, கட்சிக்கு உண்மையாக செயல்படலை, அதனால நம்ம மிகப்பெரிய வீழ்ச்சி சந்திக்க போறோம்னு சொன்னார். அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஆரம்ப கட்டத்தில் தெரிஞ்சிருச்சு, தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறமே தெரிஞ்சிச்சு, தோக்க போறோம்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா இவ்வளவு மோசமா தோக்க போறோம்னு எடப்பாடிக்கு தெரியாது. அப்படி இருக்க சூழ்நிலை இவர்களை நம்பி அவர் இடைத்தேர்தலை கூட சந்திக்க முடியவில்லை, கூட இருக்கிற ஆள்களை நம்பி. அதனுடைய வெளிப்பாடு தான். சரி, இப்படி இருக்கு, கூட இருக்கக்கூடிய உங்களுடைய சகாக்களே உங்களுக்கு குளிபிரிக்கிறான்னு தெரியுதுல்ல, அப்போ ஒரு முடிவுக்கு வந்துடணும். நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடணும். எப்பயுமே அண்ணன் எடப்பாடி அவர்களை மதிக்கிறோம், நாங்க உங்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்குறோம். ஆனா உங்களை தலைமையா வச்சுக்கிறதுக்கு தொண்டர்கள் மட்டுமல்ல, உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே பிடிக்கல. அதுதான் செங்கோட்டையின் ஒரு பக்கம் பனிப்போர், இங்கிட்டு எஸ்பி வேலுமணி ஒரு பக்கம் பனிப்போர்,
அதுக்கு அடுத்தபடியா இங்கே மேற்கு மண்டலத்தில் எடுத்துக்கிட்டா சி.வி. சண்முகம் ஒரு பணி போது பயங்கர பிரச்சனை நடந்துட்டு இருக்கு மார்சர் உள்ள. எடப்பாடி பழனிசாமியோடைய தலைமை ஏற்ற பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறவே இல்லை, எல்லாம் தோல்வி. அப்படின்ற போது எந்த நிர்வாகி எந்த மாவட்ட செயலாளர் ஆசைப்படுவான் அடுத்தடுத்து இவரு கூட இப்போ அதிகாரத்துக்கு வந்தால் தான் அவனுக்கு மரியாதை. இப்போ சாதாரண ஒரு கிளைக்கழக செயலாளர் கூட கட்சி வந்து அதிகாரத்தில் வந்து அந்த கிளைக்கழக செயலாளருக்கு ஒரு மரியாதைன்னு சொல்லுவாங்க. ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், நீங்கள் அதிகாரத்துக்கு வர முடியாத அப்படின்ற போது இந்த கட்சியில் எப்படி நம்பிக்கையாக செயல்படுவாங்க? அதனால தான் 7வது ஆளான்னு கிடக்கு. 2 லட்சம் 4வது இடம் 3வது இடம் ஒரு மாபெரும் இயக்கம். சசிகலா அவருக்கு குறைஞ்சபட்சம் எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க கூட ஒருங்கிணைக்க முடியல. ஓபிஎஸ் வந்தாரா, டிடி விதிநகரன் வந்தாரா? டிடி விதிநகரன் முடியாதுன்றே புறக்கணிச்சு போயிட்டார். இல்லை, அவர் வந்து தனி இயக்கமாயிட்டார், விட்டுறணும். அவர் பேச்சே நான் இந்த இடத்துல பேச எனக்கு விரும்பல மார்சல். நான் வந்து அதிமுக பற்றி பேசிட்டு இருக்கேன். அவர் அதிமுக தொண்டர்களை பலவீனப்படுத்தி பிரித்து அவர் வெளியில் போயிட்டாரு. அவர் தனியாக அவர் கட்சிக்கு அவர் தலைவராக கூட நின்று போட்டோம். அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் சின்னம்மாவை நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம், தொண்டர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு இப்போ தேவை என்னன்னா அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும், சின்னம்மா தலைமையில் இருக்கணும். அப்படி இருந்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அம்மாவின் ஆட்சி மறுபடியும் கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் வந்து பொதுமக்கள் சொல்றாங்க, தொண்டர்கள் சொல்றாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் படுபயங்கரமான தோல்வி. எடப்பாடி தலைமையிலான தேர்தல், எந்த தேர்தல் சந்திச்சாலும் படுபயங்கரமான தோல்வி. இந்த தோல்வி இதெல்லாம் சகஜம் என்று சொல்வது சப்பக்கட்டு. எடப்பாடி பழனிசாமியோட சப்பக்கட்டு, அதுதான் சொல்ல வருது. அந்த சப்பக்கட்டு கட்டி என்ன செய்ய போற? உன் பின்னாடி இருக்க எத்தனை நாளைக்கு இருப்பா? ஒரு முன்னேற்ற பாதையில் போனதால கூட வர பயணிக்கக்கூடிய ஆளுங்க தெம்பா இருப்பாங்க. இப்போ உள்ளடி வேலை நடந்துட்டு இருக்கு. பிரஸ் மீட்ல கூட ஒவ்வொருத்தர் மூஞ்சி ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பாருங்க. எடப்பாடி பழனிசாமி பேசும்போது, சட்டமன்றத்தை புறக்கணிச்சு வெளியே வந்து பேசும்போது, அதன் பின்னாடி நிற்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மூஞ்சியில ஒரு மாற்றமா இருக்கும். ஒரு தலைமை பேசும்போது கவனமா இருக்கக்கூடியது அது வேற. ஒவ்வொருத்தரும் ஒரு டென்ஷன் அந்த கண்ணுல மூஞ்சில காமிப்பாங்க பாருங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அத்தனை பேருமே நடிச்சிட்டு இருக்காங்க. அத்தனை பேருமே நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. எப்படா நம்ம வந்து நம்ம தப்பிப்போம் என்ற நிலைமையில் இருக்கிறாங்க. அது கூடிய விரைவில் முன்னாள் அமைச்சர்களும் சரி, இப்போ புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளரும் சரி, அத்தனை பேருமே ஒரு தீர்மானத்துக்கு வரத்தான் போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி மன்னித்து ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் சின்னமாக இருக்கிறாங்க, யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா அம்மா காலகட்டத்தில் தலைவர் இறந்த பிறகு எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சு அத்தனை பேர்த்து அரவணைச்ச போன கட்சி தான் இந்த கட்சி. ஆகவே அந்த அம்மா வழியில் வந்தவங்க என்னை பற்றி எத்தனை நீங்கள் விமர்சனம் செஞ்சாலும் நீங்கள் என் பிள்ளைய உங்களை நான் அரவணைச்சு தான் போவேன், உங்களை அதிகாரத்தில் உட்கார வச்சு அழகு பார்ப்பேன்னு சொல்கிறாங்க சின்னம்மா. அதை புத்திசாலின்னா கேட்டு வரணும். முட்டா பையனும் அப்படியே போயிட்டே இருக்கா நாசமா போகணும்னு நான் சொல்கிறேன். புத்திசாலியா இருந்து நல்லவனா இருந்து நம்ம அதிகாரத்துக்கு வரணும், மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைப்பா அவங்களுக்கு இருந்துச்சுன்னா சின்னம்மா ஆலோசனை கேட்டு சின்னம்மா தலைமை ஏற்பாங்க. இல்லை இந்த முட்டாள்கள் இப்படிதான் போகணும்னு நினைச்சா நாசமா போவாங்க. தொண்டர்கள் ஒரு காலகட்டத்தில் கேசி வீரமணி சொல்றாரு, அது மாதிரி பண்ணலாமா? நீங்க எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு வரலாமே உள்ள. இல்ல இல்ல, எடப்பாடி பழனிசாமி தான் ஏத்துக்கல, மக்கள் ஏத்துக்கலையே. நீ ஏத்துக்குவோப்பா, மக்கள் ஏத்துக்கணும் இல்லையா? இப்ப மக்களுடைய விருப்பம் தான் சின்னம்மாவை வந்து கவனிக்கிறாங்க. மக்கள் அதிமுகவை பொறுத்தளவுக்கு தொண்டர்களுடைய முடிவு தான் தலைமை. அப்ப தொண்டர்களுடைய முடிவு என்ன? எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் பொதுச்செயலாளர் ஏத்துக்க முடியாது, அவருக்கு நிர்வாகத்திறன் இல்லை, அவர் ஜாதி ரீதியாக அரசியல் பண்றாரு, பல குற்றச்சாட்டு அவர் மேல. அதனாலதான் அந்த தேர்தலில் வந்து புறக்கணிச்சது மாதிரி புறக்கணிக்கிறாங்க. 2 லட்சம் சின்னத்தை அதுக்காக வேண்டி வீரமணி சொல்றாரு நாங்க எழுதி கொடுத்துட்டு வாங்கன்று. இதெல்லாம் வந்து வீரமணிக்கு நான் சொல்ற வரேன், நீங்க எல்லாம் எழுதி கொடுத்துட்டு இந்த பக்கம் வாங்கன்னு சொல்ல வரேன். நான் உங்களெல்லாம் காப்பாற்றணும்னு நினைச்சா, ஏன்னா ஒன்றுபட்டா தான் உண்டு வாழ்வு, இல்லாட்டி எல்லாரும் ஜெயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீரமணியை சும்மா விட போறது கிடையாது, எஸ்பி வேலுமணியை சும்மா விட போறது கிடையாது, எடப்பாடி பழனிசாமியோட கொலை வழக்கும் சும்மா விட போறது கிடையாது. இது வந்து மிரட்டல் அல்ல, இது உண்மை நிலவரம் நடக்க போகுது. நம்ம ஒத்துமையா இருந்தா நான் கேட்கணும், எதுக்கு திடீர்னு கொடநாடு பத்தி சசிகலா பேசுறாங்க? கொடநாடு வழக்கு அது மந்த போக்கில் போதுல ஆரம்ப கட்டத்தில் பயங்கரமா போய்கிட்டு இருந்துச்சு, விசாரணை இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி தான் இதுல முக்கிய பங்கு காரணகர்த்தான்னு பச்சையிலம் குழந்தை கூட தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் மந்த போக்கில் போகுது? அதை வச்சு எடப்பாடியே மிரட்டலான்னு பாக்குறேன். மிரட்டல, நீ மந்த போக்கில் ஏன் போகுது அப்படின்னா அதான் சொல்ல வரேன். இந்த தேர்தல் எல்லாம் விட்டு கொடுக்குற விஷயத்துல நாங்க கணிச்சது மாதிரி ஆகி போச்சு. எங்களை கொடநாடு கொலை வழக்கிலையும் மற்ற எங்களுடைய மந்திரியுடைய ஊழல் வழக்கிலையும் நீங்க அதிகமான ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடாது, இது இந்த வழக்கை மந்தப்படுத்திருங்க, உங்களுக்கு தேர்தலில் உதவி பண்றோம்னு பிடிமா செயல்பட்டுருக்காங்க. அதனாலதான் இந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க, தமிழக அரசுகிட்ட கேட்குறாங்க. இந்த கொடநாடு கொலை வழக்கு ஏன் மந்த போக்கு ஆமை வேகத்தில் போகுதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா அது அம்மாவினுடைய இல்லம் இல்லையா? அங்கே ஒரு கொலை நடந்திருக்கு,
அதை வச்சு பல கொலை நடந்திருக்கு. இதுக்குள்ள ஒரு முடிவு தெரியணுமா இல்லையா? அப்போ கண்டிப்பாக வந்து தமிழக அரசு வந்து ஆரம்ப கட்டத்தில் சட்டமன்றத்திலே முதலமைச்சர் இது உரையை ஆரம்பித்தார். இப்போ அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு. எதனால் பேச மாட்டாங்கன்னா, முழுக்க முழுக்க திமுகவினுடைய கைக்கூலியாகவும் பிடிமாகவும் எடப்பாடி கம்பெனி வேலை செய்யுதுன்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அது மக்களுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த ஊழல் பெருச்சாளிகளை நான் ஆட்சிக்கு வந்த மறுகணம் எஸ்பி வேலுமணி தங்கமணி இந்த மணிகள் செய்த ஊழல்களை நான் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவங்கள வந்து அவங்க பணத்தை அரசு உடைமையாக்கவே அவங்கள வழக்கு தொடரவே அவங்கள சிறைக்கு அனுப்பணும்னு சொல்லி தான் வாக்கு வாங்கினீங்க. வாக்கு போட்டாங்க, அதை அப்படி விட்டீங்க. கொடநாடு கொலை வழக்கை பற்றி நீங்கள் பேசுனீங்க, தேர்தல் பரப்புரையில் பேசுனீங்க, எதுவுமே நடக்கலையே. அதைத்தான் எடுத்து சொல்கிறாங்க. என்ன அதிமுக வேட்டிலாம் கட்டிருக்கீங்க? ஏன் வேட்டி? ஏன் கட்சி வேட்டி? இப்ப நான் கட்சியில இருக்கீங்களா? நீங்க கட்சியில இல்லாம இப்ப எங்க இருக்கேன்? சசிகலாவே கட்சியில இல்ல. யார் சொன்னது? ஓபிஎஸ். ஒரே ஒரு விஷயம் நீங்க என்ன புரியாம, கட்டக்கூடாது சார். எவனாவது இல்ல நான் கட்டக்கூடாதுன்னு நீங்க ஊடகம் கேட்கறீங்க. உங்களுக்கு முறையான பதில் நான் சொல்லிடுவேன். எவனாவது எடப்பாடி டீம்ல கேட்க சொல்லுங்க. அவன் எவனா சரியான ஆம்பளை இருந்தா கேட்க சொல்லுங்க பாப்போம். அவங்க எல்லாம் உரிமை இருக்கு சார். யாருக்கு உரிமை இருக்கு? கேஸ் போடலாம். ஏன் மலையா போட சொல்லுங்க பாப்போம். நீங்க ஊடகம் கேட்டதுனால தான் நான் முறையான பதில் சொல்லிட்டு இருக்கேன். இதே ஒரு எடப்பாடி கம்பெனியோ டீம்ல சேர்ந்தவன் எவன் கேட்டான், அது எவனா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அது வேற, இந்த ஊடகத்தில் சொல்லக்கூடாது, அந்த இடத்துல அவனுக்கு பதில் வேற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அதனால கட்சி என்பது எங்களுடைய இயக்கம், தொண்டர்களுடைய இயக்கம். எங்களை வேட்டி கட்டக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொன்னா, நீதிமன்றமே எங்க மேல வழக்கு போட்டாலும் அதை நாங்கள் பார்க்க தயாரா இருக்கோம். ஏன்னா நீதிமன்றத்துக்கு வந்து இது சொத்து பிரச்சனையா தீர்த்து வைக்கிறது கிடையாது. இது ஒரு பேர் இயக்கம். எடப்பாடி பழனிசாமி கட்சி ஒப்படைச்சாச்சு, சின்னத்தை ஒப்படைச்சாச்சு, அவர் தான் போச்சாருன்னு அவங்க எல்லாம் தீர்மானிக்கணும். நாங்கள் தீர்மானிக்கணுங்க. மக்கள் தீர்ப்பு கொடுக்கணும், தொண்டர்கள் தீர்ப்பு கொடுக்கணும். அந்த தீர்ப்பு தேர்தலில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த நீதியரசருக்கு தெரியுமான்னு தெரிய வரல. அதனால இன்னும் 18 மாசம் தான் இருக்கு மார்சல். அதுக்குள்ளே இந்த இப்போ இருக்கக்கூடிய அவருக்கு ஆதரவு எம்எல்ஏகள் மறுபடியும் அவங்க எம்எல்ஏ ஆக முடியுமா? முடியாது. கவுன்சிலர் ஆக முடியாது. யாரும் இனி தேர்தலில் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க கூட, அதான் உள்ளாட்சி தேர்தலோடு ஜெயிக்க முடியாது. அந்த நிலைக்கு போயிட்டானுவ. திரும்பி வாங்கப்பான்னு கூப்பிடுறோம். நல்லது தான் கூப்பிடுறோம், கெட்டதுக்கு கூப்பிடுவோம்ல. நல்ல வழியில கொண்டு போவோம், அதிகாரத்தில் உட்கார வைப்போம். அடிச்சாலும் பிடிச்சாலும் அண்ணன் தம்பி நினைக்கிறோம். நம்ம எங்களை விரோதியை பார்க்க நீ அழிஞ்சுதான் போவோம்னு நான் சொல்லுவேன். சசிகலா அவர்களுடைய ஆதரவாளராக மட்டும் இல்லாமல் அரசியல் விமர்சகராகவும் நான் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட கேட்டிருக்கேன். ஆமா, இன்னைக்கு உங்ககிட்ட பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், கள்ளச்சாராயம் குறித்து ஏறக்குறைய இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் 57 பேர்கிட்ட மரணம் அடைஞ்சிருக்காங்க கள்ளக்குறிச்சியில். தமிழ்நாடு அரசு இறந்தவர்கள் எல்லா குடும்பத்துக்கும் 10 லட்சம் ரூபா நிவாரணம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இன்னும் பிற இதர சலுகைகளையும் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு சம்பவத்தை? இல்லை, அந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கிராமத்தில் தொடர்ச்சியாக வந்து அந்த ஊரே வந்து ஒரு அதான் சொல்கிறேன், என் தெருவுக்கு பிணம் தான். அதை நினைக்கிற போது மன வருத்தம் எனக்கு இருக்கிறது. கண்டிப்பாக சின்னம்மா சார்பாகவும் எங்களுடைய குடும்ப சார்பாகவும் அந்த இறந்தவர்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கலையும், அந்த குடும்பத்தார்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா, கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கு யார் உறுதுணையாக இருந்தால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும், கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்தவன் நடவடிக்கை எடுக்கணும், சட்டத்தை வலுப்படுத்தணும், சாராய கேஸை ஸ்ட்ராங் படுத்தணும். இப்போ கஞ்சா கேஸை ஸ்ட்ராங் படுத்துனாங்கல்ல, 2 கிலோவில் சிக்கிட்டானாக்கா அவன் ஜாமீனே கிடையாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜாமீன் கிடையாது. அது மாதிரி சாராய கேஸை நம்ம தமிழக அரசு எந்த முடிவு எடுக்கலாம், ஸ்ட்ராங்கு படுத்துட்டு எவனும் சாராயம் காய்ச்ச போகிறது கிடையாது. இப்போ சாராயம் விற்கிறேன்னா போய் குடிக்க போகிறது கிடையாது மார்சல். அவனுக்கு மலிவு விலையில் கிடைக்குது. ஒரு கோட்டர் வந்து எவ்வளவு 150 ரூபா இருந்தாத்தே ஒரு சைஸான கோட்டர் வாங்க முடியும். நல்ல கோட்டர் வாங்குறத 250 ரூபாய்க்கு மேலே போகணும். அப்போ பாவாவை 100 ரூபா வீட்டில் முந்தான முடிஞ்சு வச்சிருப்பாங்க அவங்க மனைவி, அதை பிடிக்கிட்டு வந்து 2 பாக்கெட்டு சாராயம் 50 ரூபா 2 பாக்கெட்டு வாங்கி குடிக்கிறான். அவனால் முடியலன்னு குடிக்கிறான். ஆனால் அதுக்கு முழு காரணகர்த்தா யார்? காவல்துறை அதில் சம்மந்தப்பட்டிருக்கு. அதுக்கடுத்தபடியாக ஒன்று விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுதோ டாஸ்மார்க்கை கண்ட்ரோல் எடுக்கிறது யார்? ஒன்று அதிமுக கார ஆட்சி வந்தால் அவங்க எடுப்பாங்க, திமுக கார ஆட்சிக்கு வந்தால் திமுக தான் எடுப்பாங்க. அது மாதிரி அங்கே தவறான வேலைகள் நடத்துறது பூரா ஆட்சியாளர்களை சார்ந்தே இருக்கும். அப்படின்ற போது அங்கே யார் கவுன்சிலர்? திமுக காரங்க. சரி, தவறுகளோட நடந்து போச்சு, இதை திருத்துறதுக்கு என்ன கடுமையான நடவடிக்கை தேவை. அதைத்தான் செய்யணும். அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும், விழிப்புணர்வு கொடுக்கணும். அதுதான் அரசு செய்யணும். எதுக்கு 10 லட்சம் ரூபா? செத்தவனுக்கு எதுக்கு 10 லட்சம் ரூபா இழப்பீடு? என்ன இழப்பீடு? இல்லை சாராயம் குடிச்சு சாக சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு ஆளுகளை புறத்தையா? நிறைய பேர் சாக போகிறாங்க மார்சல். ஏன்னா ஒன்றுக்கு முடியாது, என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? சாராயத்தை கூட விஷத்தை கழிஞ்சு குடிச்சு சாக போகிறேன், 10 லட்சம் கேட்க போகிறேன். இது என்ன இழப்பீடுன்றீங்க? எங்க நான் என்ன சொல்ல வரேன், சிவகாசியில்
500 சம்பளத்துக்கு அந்த கரிமருந்தோட கரிமருந்தா ஆளப்பாக்க இதற்கும் அதுக்குள்ள உட்காந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள் அங்க ஃபயர் ஆகி பீஸா உடம்பெல்லாம் கண்டமாடி தூக்கி போடுறது, எத்தனை பேர் சாகுறாங்க. அங்க கொடுக்கலாம் இழப்பீடு. அவங்க கூலி வேலைக்கு இப்போ சாப்பாட்டுக்கான கூலி வேலை செய்கிறாங்க, அந்த கடுமையான வேலை, அவங்களுக்கு தான் இழப்பீடு கொடுக்கணும். ஒரு ரோட்டில் போகிறவன் ஒரு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி போகுது, அங்கே இழப்பீடு கொடுக்கலாம். பைக்கில் போகிறா காரில் போகிறேன் ஏதோ ஒன்று ஆகி போகுது, அங்கே இழப்பீடு கொடுக்கலாம். இவங்க வேணும்னே சாராயம் குடிக்கிறவனுக்கு நீங்கள் ஊக்கப்படுத்துற மாதிரி இழப்பீடு கொடுத்தப்பாக்க இது என்ன நியாயம்னு கேட்குறேன். அப்போ கள்ளச்சாராயத்தை ஊக்கப்படுத்துறாங்க, குடிக்கிறவனை ஊக்கப்படுத்துறாங்க, இதுதான கணக்கு. இது நல்லாவா இருக்கு? இதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, ஆஹா 10 லட்சம் பத்தாது, 25 லட்சமும் ஒரு ஆளு கவர்மெண்ட் வேலை. என்னங்களா முட்டா பையன், முட்டாள் மாதிரி. இது என்ன? குடிக்கிறவனுக்கு 20 லட்சம் 25 லட்சம் பணமும் கொடுக்கணும், ஒரு குடும்பத்தில் ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்கணுமா? எல்லாரும் அப்புறம் கள்ளச்சாராயம் காய்ச்சி குடிச்சு சாக போறாங்க அந்த குடும்பத்துக்கு. அப்படி உழைக்க மாட்டாங்க நீ எவனும். இது நீங்க படிச்சாலும் நீங்க சொல்லணும், நீங்க படிச்சாலும் ஊடகவியலாளர், இது நல்லதா கெட்டதா இதை சொல்லுங்க பாப்பா. இந்த குடித்து செத்தவர்களுக்கு என்னத்துக்கு நிவாரணம்? ஊக்கப்படுத்துது தானே அது. இப்ப பாருங்க, இந்த எண்ணிக்கை கூடுதல் எப்படி தெரியுமா? அரைகுறையா இருக்க போது குடிச்சு போய் உள்ள போய் படுத்துக்கிட்டேன். நான் செத்தான் சார் 10 லட்சம் கிடைக்க போதுறான்ட்டு போய் படுத்துக்கிட்டேன், செத்து போறாங்க. இது இதை ஏற்றுக்கிற முடியாது. மக்களை திருத்தும் வகையில் கிடையாது, ஊக்கப்படுத்தும் வகையில் தான் அந்த இந்த உயிரிழப்பு, அரசுடைய இந்த நிவாரணம் கொடுக்குறோன்ற பேரில் அரசியல் பண்ணுறது, இது ஏற்றுக்க முடியாது. மக்களை திருத்தலை, மக்களை கெடுக்க பார்க்குறாங்க. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.